இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான 2 விதமான சைட் டிஷ், அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பருப்பு கீரை எடுத்துருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த சீசனில் சின்ன வெங்காயம் விலை கம்மியாக கிடைக்கிது. அதனால் நம்ம எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயத்தையே அதிகமாக யூஸ் பண்ணலாம். பூண்டு விலையும் நமக்கு கம்மியாக தான் இப்போ கிடைக்கிது. இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இந்த பருப்பு கீரையை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதில் இருக்கிற வேரை மட்டும்தான் லைட்டாக கிள்ளி போடுன்னு, மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கீரையை கூட்டு மாதிரியும் வைக்க போகிறது இல்லை, பொரியல் மாதிரியும் செய்ய போகிறது கிடையாது. அதனால கொஞ்சம் கம்மியான அளவு நான் இந்த பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அதுவும் பாதி அளவு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. நமக்கு உதிரி உதிரியாக கொஞ்சம் பருப்பு தெரியுன்னு அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு கீரையை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி இதை கலந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக கலந்து இருக்கும். இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக ஜீரகம் இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்குவோம். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டையை சேர்த்துருக்கிறேன். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது ஒரே ஒரு சின்ன கப்பில் சோறு மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைட் டிஷ்ஷையே ஒரு 2 கப்பு அளவுக்கு வச்சு சாப்பிட்டா போதும். வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். நமக்கு புரோட்டீன் சத்தம், இரும்பு சத்து எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. இந்த முட்டை வெங்காயத்தில் சேர்ந்து உதிரி உதிரியாக வர்றது மாதிரி இதை கிண்டிக்கங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம இதில் கீரையை சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பொரியல் மாதிரி வந்த பிறகு நம்ம இப்போ இதில் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையில் தண்ணி இல்லாமல் வடிகட்டின பிறகு தான் சேர்க்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி நம்ம சேர்த்தோம்னாக்கா இது ஒரு கூட்டு மாதிரி வந்துடும். பருப்பு போட்டது மாதிரி நமக்கு கூட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். மஞ்சள் தூள் கீரையோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்க்குறது காரத்துக்கு பச்சை மிளகா. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாது. அவ்வளோதான். சிம்பிளாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதோட நமக்கு பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு, இங்கே மேலே சின்ன ஓட்டை உள்ள மூடியாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக மூடிடுறேன். அதுவே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கீரையை வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் இது வெந்தால் போதும். பச்சை கலர் நமக்கு மாறாமல் அப்படியே சூப்பரான நமக்கு கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை முட்டை சேர்க்காமல் நம்ம சாதாரணமாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நம்ம சாதாரணமாக கீரையை கிண்டி எடுத்தோம்னா கீரை பொரியல் மாதிரி இருக்கும். முட்டை சேர்த்ததுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ வெண்டைக்காய் பச்சடி. வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான் இதுவும். இதுக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் நான் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த மாதிரி கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு முதல்ல முக்கியமாக நமக்கு கடுகு பொரிஞ்ச பிறகு தான் அடுத்ததை போடுன்னு. கடுகு பொரியாமல் போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை நமக்கு வந்துடும். இப்போ அடுத்ததாக நான் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு இதுக்கு நம்ம மசாலா சேர்க்கணும். இந்த மாதிரி பச்சடிலாம் எங்கள் முஸ்லீம்ஸில் நிறைய நாங்கள் செய்வோம். இப்போ இந்த பச்சடி புளிப்பு, இனிப்பு, காரம் இது 3ம் கலந்தது மாதிரி இருக்கும். இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது நம்ம இனிப்பு சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் புளிப்பு பச்சடியாக வச்சிங்கனாக்கா உப்பு நார்மலாகவே போட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது தான் நமக்கு பச்சடியோட வாசனை நமக்கு இயல்பாகவே இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்குவோம். வெண்டைக்காவை நான் இப்போ சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வெண்டைக்காய் பச்சடிக்கு நாங்கள் போட மாட்டோம். வெண்டைக்காவை நடுவில் கீரல் மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டது மாதிரி கீரல் போட்டு அப்போ தான் இந்த வெண்டைக்காவை சேர்ப்போம். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய வெண்டைக்காவாக இருந்ததுனால நான் இது ஒரு 2-3 கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாவில் இந்த வெண்டைக்காவை லேசாக நம்ம ஒரு கிண்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிக்குவோம். அவ்வளோதான்.
சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இதுக்கு வீட்டில் நீங்கள் கரம் மசாலா இருந்தால் அதை ஒரு அரை ஸ்பூன் சேருங்க. இல்லைன்னா மல்லித்தூள் ஏதாவது அரைச்சி வச்சுருந்தது குழம்பு மசாலா மாதிரி அது இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே இதை அடுப்பில் வைங்க. இது கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி வரட்டும். இதுக்கு முன்னாடியே நம்ம இதில் சர்க்கரை சேர்த்தோம்னா வெண்டைக்காய் வேகாது. அதனால் நல்லா வெந்த பிறகு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்குவோம். பச்சடிக்கே சீனி சேர்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கூட வெண்டைக்காய் உடையாமல் நம்ம பச்சடி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே நீங்கள் கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாச்சு. சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?